அன்பான வாடிக்கையாளர்கள், நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு ஒன்று வந்திருக்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வெள்ளிச்சந்தை பக்கம் காட்டுவலை ஆர்சி சர்ச்சுக்கே பக்கத்தில் இருக்குது ஒரு வீடு. பைக் வர வழி தான் கொஞ்சம் இடத்துக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இடம் கார் வரும். அதுக்கு பிறகு பைக் வர வழி தான் கொஞ்சம் இடம். ஆட்டோ விட கஷ்டப்பட்டு தான் வரும். ஆட்டோ வந்துக்கிடாது, பைக்கு தான் வரும். 3-4 அடிக்கு மேலே உண்டு. பைக் வர வழி பார்த்துருங்க. இந்த வீடு தான் ஒரு 11 சென்ட்டில் இருக்குது. சென்ட்டு. நான் பார்த்துடுங்க, 11 சென்ட்டு. இந்த இடம் எல்லாம் உண்டு. 40 லட்ச ரூபா கேட்குறாங்க, ஃபைனலாட்டு கேட்குறாங்க, பேசிக்கலாம். வழி பைக் வர வழி தான் பார்த்துடுங்க. வீடு நல்லா இருக்குது. இடம் பரிமாறுறவங்களுக்கு நிறைய இடம் இருக்குது பார்த்துருங்க. 11 சென்ட்டில் ஒரு வீடு இருக்குது. வெள்ளிச்சந்தை பக்கம் காட்டுவலை. இங்கே போர் உண்டோ? போர் உண்டு, அப்படி தானே? போரோடு இருக்குது பார்த்துருங்க. பார்ப்போம். லைட்டெல்லாம் ஒன்று போட்டுடுங்க. லைட்டு இது ஒரு பெட்ரூமா? இது ஒரு பெட்ரூம், அப்படி தானே? அட்டாச் பாத்ரூம் உண்டு அதில்? இல்லையா? இது அந்த பக்கம் போகிறதா? இதுவும் பெட்ரூமா? பெட்ரூம் தான். இல்லை, பெட்ரூம் தான். பெட்ரூம் மாதிரியே இருக்குது, பூஜை ரூம் மாதிரியே இருக்குது. சரி. ஆனால் பாத்ரூம் எங்கே இருக்குது? காமனாக எங்கே வச்சுருக்காங்க? அங்கே தான் இருக்கும். 2 பெட்ரூம் இருக்குல்ல? 3 பெட்ரூம் இருக்கோ? இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது தானே? 3 பெட்ரூம், ஒரு பாத்ரூம் இல்லை, காமன் பாத்ரூம் ஒன்று, வெளியில் ஒரு பாத்ரூம். இது கிச்சன், அப்படி தானே? சரி. போ மேலே பாத்ரூம். மூணு பெட்ரூம் இருக்குல்ல கீழே? இல்லை, சும்மா தான். இல்லை, 3 பெட்ரூமு, ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க, ஒரு கிச்சன் இருக்குது, போர் வசதியோடு இருக்குது. 11 சென்ட் இடம். சுற்றி காம்பவுண்டு உங்களுக்கு பார்த்துட்டு இந்த சேனலோட ஒரு லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிடுங்க. அப்புறமா யாருக்காவது வாங்கினா அந்த லிங்கிலோட நம்பருக்கு கூப்பிடுங்க. சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்பில் யாருக்காவது இடம் வாங்கணும்னு உண்டுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க.